என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த ஏகாதசியினுடைய சனிக்கிழமையின் வெற்றி விடியலில் நீ எதிர்பார்த்த நிகழ்வு ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, உன்னை தேடி அதிர்ஷ்டத்தை இந்த வராகி கொண்டு வந்து தரும் பொழுது அதை ஒருபோதும் நீ மறுக்கக்கூடாது. உனக்கான நேரத்தை நான் எப்பொழுதுமே உன்னுடையதாக உருவாக்கி தரக்கூடிய இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திடக்கூடிய பல விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அம்மாவினுடைய அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற பல விஷயங்களை சர்வ நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இது நாள் வரையிலும் என் பிள்ளை, நீ எல்லாவற்றையுமே கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து நம் வாழ்க்கைக்கு இது சரியா சரியில்லையா, இது நமக்கு தேவையா தேவையில்லையா என்பதனை எல்லாம் உணர்ந்து நீ ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் சரியாக நடப்பதை என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இனிமேலும் என் பிள்ளை, உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்படி உன் வாழ்க்கையை பற்றி சரியாக இருக்கிறதோ அதுபோல உனக்கு அத்தனை விஷயங்களும் தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. சரியானபடி உனக்கு நிச்சயமான மாற்றத்தை என்னவென்று நடத்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு என்னாலும் எல்லா விஷயங்களும் சரியாக நடத்துவதை நீ நினைத்தால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். நீ எதிர்பார்த்தால் அத்தனை விஷயங்களிலும் உனக்கு ஆசைப்படுவது எல்லாமுமே சரியாகவே கிடைத்துவிடும். நடக்கும் நன்மைகள் உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் சந்தோஷங்களையும் சந்தர்ப்பங்களையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் இந்த நேரம், நீ இனிமேல் எதற்கும் கலங்காமல் நின்றாலே அது போதும். எதற்கும் என் பிள்ளை நீ வருந்தாமல் நின்றாலே அது போதும். என் குழந்தையே, வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதனை பயன்படுத்தி கொள்ள தெரிய வேண்டும். ஒரு முறை தவறவிட்டோமானால் அதன் பிறகு அதற்காக நாம் மீண்டும் மீண்டும் வருந்த வேண்டிய நிலை நிச்சயமாக ஏற்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் இத்தனை விஷயங்களும் உனக்கு என்னவென்று யோசிக்கக்கூடிய நேரம் வரும் பொழுது இந்த தருணங்களை எல்லாம் நீ அந்த நேரம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் நன்மைகளுக்கு நீ உன்னை நிச்சயமாக தயார்படுத்தி கொள்ள வேண்டும். என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நீ எல்லாவற்றிலும் சட்டென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இனிமேல் உனக்காக கிடைக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இத்தனை காலமும் நீ தொலைத்தது எல்லாம் போதும். இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென்று கிடைக்கக்கூடிய உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்கி கொண்டிருக்காதே. இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு. இனி உனக்கென்று நான் சொல்லித்தரும் ஒவ்வொன்றிலும் உன் வாழ்க்கை தருகின்ற அனுபவத்தை வேண்டாம் என்று சொல்லாமல் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எப்பொழுது கிடைத்தது என்று நீ சற்று சிந்தித்து பார்த்தாயானால் இனிமேல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். உனக்கானவற்றை நிச்சயமாக உனக்கு நான் எல்லா நேரத்திலும் தெளிவாக கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது. எதிர்பாராத பல காரணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல விஷயங்களை கொடுக்காமல் போயிருக்கலாம். எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நம்பிக்கைகளை தராமல் போயிருக்கலாம். ஆனால் இனிமேல் நான் சொல்ல உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் சரிவர நடக்கப் போவதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். ஏதுவென்று நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய். உன் முன்னால் நிற்கும் எல்லாவற்றிலும் நீ என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ உணர்ந்து அதற்கு ஏற்றது போல உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ளும் பொருட்டு உனக்கு நல்லது நடக்கப் போவதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தையும் என் பிள்ளை நீ கவனத்தில் எடுத்து கொள்வாய். எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையை நினைத்து கலங்காது. உனக்காக நான் இருக்கும் நேரம்
உனக்கு அத்தனை விஷயங்களும் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லது எது, கெட்டது எது என்பதனை உணர்ந்து நீ எல்லா இடத்திலும் உனக்கு வேண்டியபடி ஒவ்வொன்றையும் நீ சரியாக செய்யும் பொருட்டு உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை நிச்சயமாக நான் நல்லபடியாக உனக்கு நடத்தி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாது. எதையும் தாண்டி எதையும் எதிர்பார்த்து நீ வருந்தி நிற்காமல் உனக்கென நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன் வாழ்க்கை அழகான ஒரு நம்பிக்கையை பெறுவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். எதுவரையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை எதையெல்லாம் தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல எல்லாவற்றையுமே நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே நம்மை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை நாம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தோமானால் அதில் சில விஷயங்கள் நமக்கு நல்லதை தேடி வரும், சில விஷயங்கள் நமக்கு தீமையை கொடுக்க வரும். எல்லாமும் எல்லா நிலையிலும் நமக்கு சரிவர என்னவென்று புரிந்து விடுவதில்லை. எல்லாமும் எல்லா நேரமும் இந்த வாழ்க்கையை நமக்கென தந்து விடுவதில்லை. ஆனாலும் ஏதோ சில விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றி புரிய வைக்க போராடும் பொழுதுதான் நீயும் சில சூழ்நிலைகளை கணக்கில் கொண்டு ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் என்னவென்று கற்றுக்கொள்வாய். கடந்து வந்த பாதைகள் உனக்கு சொல்லித்தரும் விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனையிலும் நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் இனி எதிர்காலத்தில் உனக்கு நன்மைகளை நடத்தித்தர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னதான் நமக்கென்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நடத்தி தருவதாக இருந்தாலும், எவ்வளவுதான் நமக்கு காயங்களை கொண்டு வந்து கொடுப்பதாக இருந்தாலும், இனி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கானவற்றை உறுதியாக எடுத்துச் சொல்லும் பொழுது நீ எல்லா நிலைகளையும் சரியாக புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். இத்தனை நாளும் என் பிள்ளை தொலைத்த விஷயங்கள் என்னவென்று நீ அறிய வேண்டிய நேரம் உனக்கு. மேலும் மேலும் பல உண்மைகளும் பல துன்பங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை நமக்கு என்னவெல்லாம் தருகிறது என்பதனை நாம் யோசிக்கும் பொழுது அத்தனையிலும் இருந்து நீ உன்னுடைய வெற்றிக்கு நிச்சயமாக தயார்படுத்தி கொண்டே இருப்பாயானால் வராகி உன் கைபிடித்து நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, நாம் எதிர்பார்த்த வாழ்க்கை நமக்கு கிடைத்தால் போதும், நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் நமக்கு கிடைத்தால் போதும் என்று நாம் யோசிக்கிறோமே தவிர, நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்களை மற்றவர்களும் ஆசைப்பட்டால் அதற்கு என்ன செய்யலாம் என்று ஒரு நாளும் நாம் யோசிப்பதில்லை. உடனே இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் பொறாமை எண்ணங்களும் பொறாமை சிந்தனைகளும் வந்து விடுகின்றது. போட்டிகளும் பொறாமைகளும் கொண்டு உனக்கா எனக்கா என்று அதை பெற அங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றார்களே தவிர, கிடைத்த நமக்கு சந்தோஷம் கிடைக்காத அவர்களுக்கு அது எத்தனை பெரிய வேதனையை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். குறுக்கு வழியில் செல்லாமல் நேர் வழியில் சென்று அதை அடைய நினைக்கின்ற எல்லோருமே அந்த இடத்தில் மிகப்பெரிய வெற்றியாளர்கள்தான் என்கின்ற ஊக்கத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். வெற்றி பெற்றவனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதும் தோல்வியடைந்தவனை தரையில் போட்டு நசுக்குவதும் அல்ல. உண்மையான ஆரோக்கியமான ஒரு விஷயம் என்றால் எல்லோரையுமே அந்த இடத்தில் பாராட்டத்தான் வேண்டும். எல்லோரையுமே அந்த இடத்தில் நாம் விட்டு கொடுக்காமல் நல்லபடியாகத்தான் ஊக்குவிக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. இனி நடக்கும் நல்லது இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு தரக்கூடியது என்னவென்று ஏதுவென்று உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது. எதிர்பாராத பல துன்பங்களை எல்லாம் பார்த்துவிட்ட இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்களை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் இந்த விஷயங்கள் உனக்கு நல்லதை நடத்தி இருக்கிறது எனும் பொழுது நீ இனிமேல் இதையெல்லாம் தாண்டி உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை யோசிக்க யோசிக்க பல விஷயங்கள் உனக்கு சரியானதொரு புரிதலை எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு என்ன சொல்ல எண்ணுகிறேனோ, நான் இருந்து உனக்கு எதை தர யோசிக்கிறேனோ அதை எல்லாமுமே
உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. அது எப்பொழுதும் உனக்கு நிறைவாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் இத்தனை விஷயங்களும் உனக்கு நான் சொல்லி கொடுத்தது தானே. இத்தனை விஷயங்களும் நான் என்னவென்று உனக்கு சொல்லி தந்தது தானே. அதனால் எந்த சூழ்நிலையிலும் எதையுமே யோசித்து இனிமேல் நீ மனம் வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கு நடத்துவதை நான் சர்வ நிச்சயமான அன்போடு தெளிவாக நடத்தி தருவேன். யார் என்ன சொன்னாலும் அந்த இடத்தில் நின்று நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கானவற்றை நான் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் என் பிள்ளை, எதையுமே நினைத்து நீ கலங்கி கொண்டிருக்காதே. தவித்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை யோசித்து மனம் வருந்தி நிற்காதே. உன்னை சுற்றிலும் நான் வந்து உனக்கு ஏற்படுத்தக்கூடிய பல விஷயங்களை நீ எப்பொழுதுமே கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவான எண்ணங்களோடு அத்தனையையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை, நல்ல மாற்றத்தை நீ அடையக்கூடிய இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையும் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அல்லவா. இந்த வாழ்க்கையும் உனக்கு பெருமகிழ்ச்சியான விஷயங்களை என்னவென்று சொல்லித்தரும் அல்லவா. இதையெல்லாம் தெரிந்து புரிந்து உணர்ந்து இதற்கு ஏற்றது போல நீயும் உனக்கான வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்திருந்தால் அது போதும். கலங்கி தவிக்காண்டாம். கலங்கிக் கொண்டே இருந்து எதையும் தொலைக்க வேண்டாம். என் பிள்ளைக்கு நான் இருக்கும் காலம் வரை உனக்கு வெற்றியின் உச்சம் நிச்சயமாக தொட வேண்டிய அதிர்ஷ்டம் இருக்கிறது. உன்னை வேண்டும் என்றே இங்கு யாரும் காயப்படுத்தி விடுவார்களோ என்று நினைத்து நீ ஒருபோதும் வருத்தம் கொள்ளாதே. உன்னை தொடரும் இந்த நேரம் இனி உனக்கு எப்பொழுதும் அதிசயங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா. சுற்றி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நீ எப்பொழுதுமே நல்லபடியாக உணர்ந்து விட்டால் அது போதும் அல்லவா. தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கும் இன்னல்களை ஒரு பொழுதும் உன்னால் பொறுத்து கொள்ள முடியாதல்லவா. இதையெல்லாம் நாம் கவனிக்கத்தான் வேண்டும். இதையெல்லாம் நாம் நிச்சயமாக என்னவென்று உணரத்தான் வேண்டும். உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தருகின்ற இந்த வார்த்தைகளை இனிமேல் எப்பொழுதும் என் பிள்ளை நீ விட்டு விடாமல் தொடர்ச்சியாக எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் அந்த இடத்தில் நின்று உனக்கு நம்பிக்கை என்ற ஒன்று கிடைக்கப் போவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். என் குழந்தையே, எதிர்பாராத பல விஷயங்களை இந்த வாழ்க்கை இங்கு உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் நின்று உனக்கு பேரதிர்ஷ்டங்கள் கிடைத்து கொண்டிருக்கும். எல்லாவற்றிலும் தெய்வம் முன்னின்று உனக்கு அத்தனையையும் கொண்டு வந்து உன் கைகளில் கொடுக்கும். எந்த இடத்தில் மனம் வருந்தினாயோ அந்த இடத்தில் தெய்வத்தின் அருள் கிடைப்பதையும் நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, உன்னுடைய மனம் உடைந்து நீ அழும் பொழுது நிச்சயமாகவே அதற்கு காரணமாக ஒருவர் இருக்கிறார் என்றால், உன் பக்கம் நியாயம் இருக்கும் என்றால் அவர்களை ஒருபோதும் நான் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியானவற்றை நிறைவாக எடுத்து சொல்லும்படி நமக்கு கிடைத்த விஷயங்களை எல்லாம் நாம் எப்பொழுதுமே தெளிவாக நம்முடையதாக மாற்றிவிட வேண்டும். யாரும் எதையும் சொல்வதாக இருந்தாலும் அந்த இடத்தில் நீ யார் என்று நீ உணர்ந்திடத்தான் வேண்டும். உன் முன்னால் நிற்கும் இந்த நேரங்களும் உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்களும் அடுத்தடுத்த நிலைகளை உனக்கு நிச்சயமாக மாற்றும் என்பதனை நீ மறக்காதே. அடுத்தடுத்த சூழ்நிலைகளை உனக்கு என்னவென்று தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே. எதையுமே யோசித்து கலங்கி கொண்டிருக்காதே. உனக்காக உன் தாயின் அன்பு எப்பொழுதும் உன்னை தொடரும் காலம் எந்த இடத்திலும் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை கொடுக்காமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். வராகி, நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக உன்னுடைய புண்ணியங்கள் அங்கே அதிகமாக இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ செய்யக்கூடிய எல்லா சொல்லிலும் செயலிலும் இந்த வாழ்க்கை இனி உனக்கு தரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் தான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கென தரக்கூடிய மன நிம்மதியும் மன நிறைவும் இனி எப்பொழுதும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வேண்டாம் என்று எதையும் சொல்லிவிடாமல் உனக்காக நான் தரக்கூடிய விஷயங்களை நீ மனநிறைவோடு பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக வாழத் தொடங்கு.
உன்னை தேடி நான் வருவது உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் பொழுது அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை மீட்டு கொண்டு வந்து விடுவாய் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலையும் கலக்கமும் இனி வேண்டாம். நான் இருக்கும் பொழுது எதை பற்றிய சிந்தனைகளும் வேதனைகளும் உனக்குள் வேண்டாம். நடப்பதையெல்லாம் நல்லதற்கு என்று நீ உணர்ந்திட்ட பிறகு இனி எந்த வகையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களை தந்திட வேண்டாம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாவற்றிலும் நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று கண்டு கொள்வாய். எல்லாவற்றிலும் சந்தோஷம் நிலைப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்திடத்தான் செய்வாய். இனி உன் வாழ்க்கை உனக்கானது. நீ விரும்பியது போல அது உன் கைகளில் அழகாக மாறும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.